அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்கிற வசனம் மிகவும் ஆழமானதும் விசுவாசத்தை உயிரோடு காட்டுகிறதுமான வசனம். இயேசு திரும்பி அவளைப் பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். மத்தேயு 9:22. இந்த வசனத்தின் பின்னணியில் இருக்கும் அந்த ஸ்திரீயின் கதையை நாம் சற்று ஆழமாக பார்க்கலாம். இந்த ஸ்திரீ 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்டிருந்தாள். 12 ஆண்டுகள் வேதனை, 12 ஆண்டுகள் தனிமை, 12 ஆண்டுகள் நம்பிக்கை இழப்பு. மருத்துவரிடம் போனாள், வைத்தியம் செய்தாள், பணத்தையெல்லாம் செலவழித்தாள். ஆனாலும் குணமில்லை. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட நோயுள்ளவர்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். யாரையும் தொடக்கூடாது, கூட்டத்திலிருப்பதற்கு அனுமதியில்லை. அவள் உடலிலேயே அல்ல, அவள் மனதிலும் உடைந்தவள். ஆனால் ஒரு நாள் அவள் இயேசுவைப் பற்றி கேள்விப்படுகிறாள். அவர் நோயாளிகளை குணமாக்குகிறார், பேய்களை ஓட்டுகிறார், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். அந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு சிறிய ஒளியை ஏற்றின. அவள் மனதில் ஒரு தீர்மானம் எழுந்தது. நான் அவருடைய ஆடையின் விளிம்பை மட்டும் தொட்டாலும் போதும், நான் சொஸ்தமாகி விடுவேன். அவள் கூட்டத்திற்குள் நுழைந்தாள், பயத்தோடு, நடுக்கத்தோடு, அவமானத்தோடு, ஆனால் விசுவாசத்தோடு. யாருக்கும் தெரியாமல், யாருடைய கவனமும் பெறாமல் அவள் மெதுவாக வந்து இயேசுவின் ஆடையை தொட்டாள். அந்த நொடியில் அவள் உடம்பு உடனே சொஸ்தமானது. இயேசு நின்று சொன்னார், என்னை யார் தொட்டது? சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, எல்லாரும் உங்களை நெருக்குகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், இல்லை, யாரோ விசுவாசத்தோடு என்னை தொட்டார்கள். என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது. அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி முன்வந்து எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைதான் இன்று நம்முடைய வசனம். மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அன்பானவர்களே, இயேசு அவளை ஸ்திரீ என்று அழைக்கவில்லை, நோயாளி என்றும் சொல்லவில்லை, மகளே என்று அழைத்தார். அதாவது, நீ என் குடும்பத்திலே இருக்கிறவள், நீ தனிமை அல்ல, நீ மறக்கப்படவில்லை. இன்றும் இயேசு நம்மை அப்படியேதான் பார்க்கிறார். நாம் பல வருடங்களாக போராடிக் கொண்டிருக்கலாம். ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கலாம். ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே, மகளே, திடன்கொள். உன் விசுவாசம் பெரியதா சிறியதா என்று கர்த்தர் பார்க்கவில்லை, உன் விசுவாசம் உண்மையா என்றுதான் பார்க்கிறார். அந்த ஸ்திரீ பெரிய விசுவாச வார்த்தைகள் சொல்லவில்லை, உயர்ந்த ஜெபம் செய்யவில்லை. அவள் சொன்னது ஒன்றே ஒன்று, அவரை தொட்டால் போதும். அவ்வளவுதான். இன்றும் கர்த்தரை நாம் நம் இதயத்தோடு தொடும்போது, நம் கண்ணீரோடு தொடும்போது, நம் சோர்வோடு தொடும்போது, அவரிடமிருந்து வல்லமை வெளியேறுகிறது. இன்றும் அவர் குணமாக்குகிறார், இன்றும் அவர் விடுவிக்கிறார், இன்றும் அவர் புதுப்பிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன 12 வருட நோய் இருக்கிறது? கடனா? உடல் நலமா? குடும்ப பிரச்சனையா? மன அழுத்தமா? பாவத்தோடு போராட்டமா? இன்று இயேசு உங்களையும் பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நாம் கூட்டத்தில் நிற்கலாம், அல்லது விசுவாசத்தோடு அவரைத் தொடலாம். இன்றே தீர்மானம் எடுக்கலாம், கர்த்தாவே, நான் உம்மை தொடுகிறேன். அப்பொழுது நம் வாழ்க்கையிலும் எழுதப்படும், அந்நேரம் முதல் அவன் சொஸ்தமானான், அவள் சொஸ்தமானாள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.